ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டில் வந்து ஃபால் அவுட் இதை மட்டும் நம்ம பார்க்க முடியல, பிகாஸ் நமக்கு அதுக்கான ஆக்சஸ்லாம் இல்லை. பட் புது மேப்ஸ் 2 இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேப் என்னென்னா லேசர் ட்ரேசர் டீம்ஸ் தான். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரஷ் அவர் லெஜெண்டரி இருக்குது. ஸோ இப்போ 2 மேப்பையும் விளாண்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேசர் ட்ரேசர் டீம்ஸ் விளாண்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதுதான் லேசர் ட்ரேசர் டீம்ஸ். இதுவும் பிளாக் டேஷ் டீம்ஸ் மாதிரியே நார்மல் லேசர் ட்ரேசர் தான். பட் இதில் வந்து ஆர்ப்ஸ் இருக்கும். ஒரு 2 டீமாக இருப்பீங்க, உங்கள் டீம்மேட்டை நீங்கள் ரிவைவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு தோணும், என்னடா பிளாக் டேஷ் டீம்ஸுக்கு கொண்டு வந்தாங்க, இப்போ அடுத்து லேசர் ட்ரேசரா? இப்போ இதே மாதிரி மீன்ஸ் நெக்ஸ்ட் மேப் எது கொண்டு வரலான்னு நான் எதிர்பார்க்குறேன்னா லாவா லேண்டு தான் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஆர்ப் சிஸ்டம்க்கும் இந்த இது டீம் சிஸ்டம்க்கும். ஸோ ஐ கெஸ் இந்த மேப்புமே நமக்கு விடும்போது 4 மெம்பர்ஸாக விட்டு அதுக்கப்புறம் 2 ஆக்கலாம், ஆர்எல்ஸ் ஃபுல்லாகவே வெறும் 2ன்னு தான் ஆரம்பிக்கலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் அப்படி 4ன்னு இருந்துச்சா, அதுக்கப்புறம் திடீர்னு மாற்றிட்டாங்க 2ன்னு. இப்போ கூட வந்துருந்துச்சு அப்டேட்டு டீம் பிளாக் டேஷு. அந்த ஈவெண்ட்டில் கூட 4 மெம்பர்ஸ்லாம் இல்லை, 2 மெம்பர்ஸு. சரி, ஓகே. இப்போ இந்த மேப் வந்து ரொம்ப ஈஸியாக தான். ஏன்னா நார்மல் பிளாக் டேஷ், சரி நார்மல் லேசர் ட்ரேசர், அதுவும் வந்து எல்லாமே பாட்ஸு. ஸோ ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு மேப் இருக்குன்ற சொன்னல, அது என்ன மேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரஷ் அவர் லெஜெண்டரி. ஸோ அதுவும் ஒரு நியூ மேப் தான். ஸோ அது வந்து இப்போ அதுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதாவது ரஷ் அவர் லெஜெண்டரி தான் ப்ளே பண்ண போகிறோம் வாங்க. ஓகே, இந்த மேப் தான் அது. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. பேக்ரவுண்டு பார்த்த உடனே என்ன தோணுதுன்னா, இந்த பேக்ரவுண்டு வித்தியாசமாக இருக்குன்னு. அப்புறம் நிறைய வாட்டர் ஹைட்ரன்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஹைட்ரன்ஸ் மேலே இது தண்ணி இப்படி வருது. ஸோ இதில் வந்து அது மேலேயே ஏறிக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ நான் ஏறினேன் பார்த்தீங்களா. இது ஒரு ட்ரிக்கு தான். அதாவது மொத்த மேப்புமே நம்ம இப்படியே ஓட்டிடலாம். ஸோ திருப்பி பண்ணி பார்ப்போமா? அச்சோ விழுந்துட்டனே. ஸோ எப்படியாச்சும் ஒரு மேட்ச் ஆச்சும் அதே மாதிரி வின் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பேலன்ஸ் ஃபுல்லாகவே இந்த மேப் தான் விளாட போகிறோம். ஸோ இந்த அப்டேட்டில் இன்னும் நிறைய ஸ்கின்ஸ் வருது. ஃபால் அவுட் டேஸ் இதோட புது ஈமோட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த மேப்பை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நான் விளாண்டேன்னு கேட்டிங்கன்னா பீட்டா தான். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பீட்டாவில் ப்ளே பண்ணலான்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அதுவே உங்கள் ஃபோனு உங்கள் அக்கௌண்ட் லாகின் சைன்இன் இருந்தால் மட்டும்தான் நான் இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதோட இப்போ பார்த்தீங்கன்னா தோத்தேன், செகண்ட் டைமும் முடிஞ்சு. இதுதான் 3rd அட்டம். இதுலேயாச்சும் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய அட்டம்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு அட்டம்லேயாச்சும் வின் பண்ணணும். ஓகேங்களா? அச்சோ, ஓகே, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுதான் 5th அட்டம், இல்லை அது 4th அட்டம்ப்ட்னு சொல்லுவோமா? சரி, எனக்கு அட்டம்ப்ட் நம்பர் மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மேட்சே பார்ப்போம். ஸோ இதுலையாச்சும் வின் பண்ண பார்ப்போம். அங்கே பாருங்க, பாடி பிளாக் பண்ணிட்டேன் நான் ஒருத்தனை. ஓகே, இந்த வாட்டி வந்து நார்மலாக ஆடி பார்ப்போம். நான் இந்த மேப்புக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்கிறேன். அதாவது நார்மலாக ரஷ் அவர்னாலே நான் எப்படி ப்ளே பண்ணுவேன்னா, இந்த ஸ்டார்டிங் இந்த இதுலேயே நின்றுக்கிட்டா நம்ம சாவ மாட்டோம்னு. அதாவது அடுத்தடுத்த இது வந்துக்கிட்டே இருக்கும். இது என்னன்னா விகில் ஆகுது. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட் அது இந்த கார்லாம் வர இது வந்து அப்படியே முன்னாடி நகர்ந்து வந்துச்சு பார்த்தீங்களா. இதை நான் இவ்வளோ நேரத்துக்கு கவனிக்கவே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ நேரம் கூட விளையாடல. லைக் போன முன்னாடி ரஷ் வரப்போ இந்த பிளாக்கை தாண்டி அந்த பக்கமும் போக முடியும் உங்களால். இப்போ நாங்கள் பார்த்தோம்ல அந்த மாதிரி போகவே முடியும் உங்களால். அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரையல்லையாச்சும் பண்ண போமா வேணாம் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்க, இப்போ நகர்ந்து வரோம், தோத்துட்டேன். இது அட்டம் நம்பர் என்ன? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த அட்டம்ப்ட் தான் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது.
ஆர்எல்ஸ் இந்த அட்டம்ப்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு ட்ரை தான், அதுலேயும் முடியலைன்னா அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி முடிப்பேன்னு எனக்கு ஒரு சூப்பர் நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏறிட்டோம், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே போய் ஜாலியாக உட்காந்துக்கோங்க, கொஞ்சம் தூரம் பின்னாடி கூட போய்க்கோங்க, நீங்கள் வின்னு கன்ஃபார்ம். பட் இந்த ட்ரிக்கு இப்போ இது பீட்டாங்கிறதுனால யாரும் இங்கே வரல. பட் இதுவே ஆக்சுவல் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிடும், எல்லாரும் வந்து இங்கே தான் நிற்பாங்க. ஸோ தட் நீங்கள் நிற்கிறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு இந்த இடம் கிடச்சிருச்சு, நீங்கள் தான் வின்னு, பார்த்தீங்களா? ஸோ அது எவ்வளோ தூரம் போகும், அதாவது டைம் லிமிட்லாம் தொட முடியுதா நம்மளால் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.